ஆர்ஆர்பி மற்றும் எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளை இனி தமிழ்ல படிக்கலாம். டிஆர்ஐவிஇ. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா EIDRV அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ் வேல்யூ கொடுக்குறேன். அதாவது டிக்கு வந்து 1, ஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2, ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா 3, விக்கு வந்து பாத்தீங்கன்னா 4, இக்கு வந்து பாத்தீங்கன்னா 5. ரைட்டுங்களா? ஸோ இதை எப்படி ஷஃபிள் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்றது வந்து பாத்தீங்கன்னா 5. ஸோ ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஐன்றது வந்து பாத்தீங்கன்னா 3, டின்றது வந்து பாத்தீங்கன்னா 1, ஆர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 2, தென் வி வந்து பாத்தீங்கன்னா 4. ஸோ இதே போல தான் ஷஃபிள் பண்ணி இதை போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபிஃப்த் லெட்டர் எடுக்கணும். ஃபிஃப்த் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா எம். ரைட்டுங்களா? ரெண்டாவது வந்து தேர்ட் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஜி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டரான பி. ஸோ இப்படியே செக் பண்ணி பாருங்க. எம்ஜிபி என்ன கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி கொடுக்கல. ரைட்டுங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சைக்ளிக் ரொட்டேஷன் வந்து செய்ய வேண்டியதா இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் கான்செப்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் லெட்டர் நம்ம 2 வந்து எடுக்கணும். 2 வந்து பாத்தீங்கன்னா இ. தென் ஃபோர்த் லெட்டர் வந்து யூ. சைக்ளிக் ரொட்டேஷன் அப்படின்றது வந்தோம்னா இதையே அகைன் இன்னொரு முறை செய்யணும். அதுதான் வந்து சைக்ளிக் ரொட்டேஷன். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா 5. நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? ஃபிஃப்த் லெட்டர் எடுங்க. ஃபிஃப்த் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா யூ. தென் தேர்ட் லெட்டர் பி. யூபில வந்து ஸ்டார்ட் ஆகணும். யூபில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது பி மட்டும் தான். நீங்க ஒன்னும் ஃபுல்லா ட்ரை பண்ணி பாருங்க. பின்றது தான் இதுக்கு சரியான ஆன்சர். Indus classes.